ரகுபதி வெர்சஸ் மெய்யநாதன், புதுக்கோட்டை திமுக பூகம்பம். புதுக்கோட்டை மாவட்ட திமுகவில் அமைச்சர்கள் ரகுபதியும் மெய்யநாதனும் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பவர்கள். இதில் ரகுபதி புதுக்கோட்டை மாவட்ட திமுக செயலாளராகவும் இருப்பதால் கூடுதல் அதிகாரத்துடன் கோலோச்சி வருகிறார். இதனால் அவரது மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலங்குடி தொகுதியின் எம்எல்ஏவான அமைச்சர் மெய்யநாதனை ரகுபதி தரப்பு திட்டமிட்டு புறக்கணித்து வருவதாக சொல்கிறார்கள். மாவட்ட திமுக சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் மெய்யநாதனின் பெயரும் படமும் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்படுவதாக நீண்ட காலமாகவே புகைச்சல் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு போதிய நிதியை ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து அறந்தாங்கியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது திமுக. இதற்காக முதலில் அச்சடிக்கப்பட்ட போஸ்டரில் அமைச்சர் மெய்யநாதன் படமோ பெயரோ இல்லை. இதனை அடுத்து அதனை சுட்டிக்காட்டிய பிறகு மெய்யநாதனின் படமும் பெயரும் போஸ்டரில் சேர்க்கப்பட்டது. இதே போல ஜூலை மாதம் புதுக்கோட்டையில் தெற்கு மாவட்ட திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்தது. அதற்கான மேடையில் வைக்கப்பட்ட பிளெக்ஸில் மெய்யநாதனின் படத்தை போடாமல் விட்டார்கள். இதை பார்த்து அவர்களது ஆதரவாளர்கள் இருக்கியை விட்டு எழுந்து சென்று மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான KN நேருவிடம் உரிமை குரல் எழுப்பினர். அப்போது அவர்களை சமாதானப்படுத்துவதற்குள் பெரும் பாடுபட்டு போனார் நேரு. இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் உத்தரவாதம் அளித்த பிறகே மெய்யநாதன் விசுவாசிகள் அமைதியடைந்தார்கள். ஆனாலும் நிலைமை மாறவில்லை. அண்மையில் புதுக்கோட்டையில் திமுக சட்டத்துறை பயிற்சி கூட்டம் நடந்தது. அதில் பங்கேற்றவர்களுக்கு தரப்பட்ட அடையாள அட்டையில் ரகுபதி படம் மட்டுமே இருந்தது, மெய்யநாதன் படம் இல்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மெய்யநாதன் ஆதரவாளர்கள் சிலர் அடையாள அட்டைகளை அணிந்து கொள்ள மறுத்து ஆட்சேபனை செய்தனர். இது குறித்து நம்மிடம் பேசிய மெய்யநாதனின் ஆதரவாளரான தெற்கு மாவட்ட நிர்வாகி ஒருவர், கடந்த கால் நூற்றாண்டாக ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய குழு தலைவர், MLA என போட்டியிடும் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வருகிறார் மெய்யநாதன். 2021 தேர்தலில் மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு MLA மெய்யநாதன் தான். கட்சி பணியிலும் மக்கள் சேவையிலும் அவருக்கு இணையாக யாரையும் இங்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவரை ரகுபதி தரப்பினர் ஏனோ தெரியவில்லை திட்டமிட்டு புறக்கணிக்க நினைக்கிறார்கள். ரகுபதி சொல்லி இப்படி செய்கிறார்களா அல்லது அவர் சந்தோஷப்படுவார் என நினைத்து இவர்கள் இப்படி செய்கிறார்களா என்றும் தெரியவில்லை. இத்தனைக்கும் தெற்கு மாவட்டத்தில் தான் ரகுபதி மற்றும் மெய்யநாதனின் தொகுதிகள் வருகின்றன. ஆனால் கட்சி கூட்டம் என்றாலே தெற்கு மாவட்ட செயலாளராக இருப்பதால் ரகுபதியை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் நேருவிடம் மெய்யநாதனை புறக்கணிப்பது குறித்து காட்டமாக கேள்வி கேட்டோம். இந்த பிரச்சனை இனிமேல் வராது என்றார். ஆனால் மறுபடியும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். 2016 வெற்றி பெற்று எதிர்கட்சி MLA-வாக இருந்தவர் மெய்யநாதன். 2021 தேர்தலில் அவரை வேட்பாளர் பரிசீலனைக்கு கொண்டு வரவே சிலருக்கு விருப்பமில்லை. கடைசியில் அமைச்சர் KN நேரு பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்டவர்களை கடிந்து கொண்டதுடன் மெய்யநாதனின் பெயரையும் உள்ளே கொண்டு வந்தார். இத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி தேர்தலில் வென்று அமைச்சராகி மக்கள் மத்தியில் மெய்யநாதன் பெயரெடுத்து வருவதை ஜீரணிக்க முடியாதவர்கள் அவரை எப்படியெல்லாமோ இருட்டடிப்பு செய்கிறார்கள். சீப்பை மறைத்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்று போகுமா என்ன என்று தெரிவித்தார் மெய்யநாதனின் ஆதரவாளர்.